மாலை வந்தனம். விமல் பிரசங்கம் பண்ணிட்டு லீட் பண்ணதென்றால் உயரம் உயரம் சரியா இருக்கும். மனவும் ரெண்டடியும். நன்றி மனோ, ஆண்டவற்ற வசனத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க தந்ததுக்காண்டி நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். எஸ், நான் அநேகரை கடந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் வரும்பொழுது அநேகர் இருந்தார்கள். அதில் சிலரை தான் நான் இப்பொழுது காண்கிறேன். ஆனாலும் புதியவர்களே ஆண்டவர் இந்த சபையினூடாக தொட்டு அவர்களை வழிநடத்திருக்கிறார் என்பது சந்தோஷமான ஒரு காரியமாகவும் அது இருக்கிறது. ஒரு தடவை கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள எங்களுடைய தகப்பனே, இந்த மாலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மை நாங்கள் கூடி ஆராதிக்க நீர் கொடுத்த இந்த மகத்துவமான நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேளையும் அடியனுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகளாக ஆண்டவர் இதயத்தை தொடுகின்ற வார்த்தைகளாக இருக்கக்கூடிய விதத்திலே பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் வைக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். வார்த்தைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமாக மனதை தொடுகிறதாகவும் இருந்து போன வசனங்கள் அதை அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய விதத்திலே நீர் கிருபை பண்ணும்படியாக நாங்கள் இந்த வேளையில் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். எல்லா கனமகிமைகளையும் நாங்கள் உமக்கே நாங்கள் இருக்கின்றோம். அவற்றை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே, ஆமென். இன்றைக்கு இந்த பிரசங்கத்துக்கு நான் ஒரு தலைப்பு கொடுப்பேன் என்றால் நான் எப்படியாக சொல்லக்கூடும், வனாந்தர வெளியில் ஆண்டவரை நம்புவது. இந்த வனாந்தர வெளி என்றது வில்லிடன்ஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது என்று சொல்லிக்கல அது அந்த சொல்லோட சேர்த்து நடக்கின்ற அந்த அந்த மிகவும் வருத்தத்துக்குள்ள ஒரு காரியம் உங்களுக்கு கட்டாயம் ஞாபகத்திலே வரும். கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு யாத்திரைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் அவதானிக்கின்றோம். ஆண்டவர் மிகவும் பலத்த புயத்துடனும் வல்லமையுடனும் இஸ்ரவேல் ஜனத்தை புத்திரரை எகிப்து தேசத்திலே இருந்து பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போனார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு சுதந்திர தேசத்துக்கு இளைப்பாறுவதற்காக ஆண்டவர் அவர்களை அழைத்து கொண்டு போனார். நாங்கள் கூட பாவத்திலே இருக்கின்ற அந்த அழுத்தமான அடிமைத்தனத்திலே இருந்து எங்களை விடுதலை செய்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த விடுதலையை கொடுத்து நித்தியமான அந்த கானான் தேசத்துக்கு ஆண்டவர் எங்களை அழைத்து கொண்டு போறார். அந்த ஓட்டத்திலே நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த ஓட்டத்திலே நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த பகுதியை நாங்கள் தியானிக்கின்ற வேளையிலே இதுல இருக்கின்ற ஒரு சொல்லு, 2 சொற்கள், முறுமுறுப்பு, குரலி, மற்றது வாதாடு. அடிக்கடி அவர்கள் வாதாடினார்கள் என்று போடப்பட்டிருக்கின்றது. கிரம்பிளிங், குரலிங் என்றால் வாதாடுறது, கிரம்பிளிங் என்றால் முறுமுறுக்கிறது. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்ற வார்த்தைகளாக இருந்தாலும் அது வித்தியாசமான விதத்திலே அந்த வார்த்தைகள் இருக்கின்றன. இந்த வார்த்தைகள் இந்த இஸ்ரவேல் மக்கள் சிவந்த சமுத்திரம், அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்டு ஆண்டவருடைய வல்ல கரத்தினாலே சிவந்த சமுத்திரத்தை பிளக்க செய்து அவர்கள் போகின்ற பாதையிலே போய்கொண்டிருக்கிற வேளையிலே இவர்கள் இந்த அடிக்கடி முறுமுறுக்கிறவர்களாகவும்
முறுமுறுக்கிறவர்களாகவும் வாதாடுகின்றவர்களாகவும் ஆண்டவரை நோக்கி வாதாடுகிறவர்களாகவும் அவர்கள் இருந்தார். இதை நாங்கள் ஆரம்பத்திலே நாங்கள் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களிலே இதிலே முதலாக நாங்கள் இதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் மாபெரும் பலத்த அற்புதத்தை செய்து முடித்து விட்டார். அந்த செங்கடலை திறந்து மீரியம் சந்தோஷமாக பாடிக்கொண்டு போகின்றார். அந்த பாடிக்கொண்டு போனதுக்கு பின்பாக கிட்டத்தட்ட 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நீங்க வேதத்தை திறந்து பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் மோசேக்கு எதிராக முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி போடப்படுகின்றது. மோசேக்கு எதிராக முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நாங்கள் அதை வாசிப்போம். அது இந்த அதிகாரத்தின் முற்பகுதி. இஸ்ரவேல் புத்திரர் முதல் 3 வசனங்களை வாசிக்கின்றேன். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்தில் புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாக்கும் நடுவிலே இருக்கிற சீன் வனாந்திரத்திலே சேர்ந்தார். அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபைகள் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நாங்கள் ரட்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்பியாக்கி சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாமினை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவரிடத்திலே சொன்னார். ஏனென்றால் அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை. ஆகவே இப்படியாக அவர்கள் முறுமுறுக்கின்றார்கள். இது எப்போது நடக்கிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 6 கிழமை. அதாவது அந்த சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் அந்த துறந்த மகா வல்லமையான இந்த உலகத்திலே நடந்த அற்புதங்களிலே மிகவும் வல்லமையான அற்புதங்களிலே ஒன்ற காரியத்தை செய்து சொற்ப நாட்களிலே அவர்கள் ஆண்டவரின் நன்மத்தனத்தை கேள்வி கேட்டு அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். இப்பொழுது இந்த இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் ஜூன் மாதம் 1ஆம் தேதி இந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொல்லி கற்பனை பண்ணுங்கள். எவ்வளவு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். சிவந்த சமுத்திரத்தை அவர் திறக்க செய்து அவர்கள் நடந்தார்கள். ஆனா எகிப்தியர் எல்லாரும் மூண்டு போகும்படி அவர்களை தாண்டு போட்டார். அப்படியான அற்புதத்தை அவர்கள் கண்ணால கண்டார்கள். ஆண்டவரின் நன்மைத்தனத்தை அனுபவித்தார். ஆண்டவரின் கிருபையை அனுபவித்தார். அப்படி இருந்தும் கூட இந்த 2 கிழமையிலே ஆண்டவர் நன்மை செய்கின்றவராக இருக்கிறார். அவர் எங்களை கைவிட மாட்டார். எங்களுக்கு தேவையான ஒதுக்கங்களை சந்திப்பார் என்ற காரியத்தை மறந்து இல்லாட்டி அதை கருத்திலே கொள்ளாமல் அவர்கள் மோசேக்கு எதிராக முறுமுறுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். மோசேக்கு எதிராக முறுமுறுக்கிறது என்று சொன்னால் அவர்கள் கடவுளின் பிரதிநிதியாக இருக்கின்ற மோசேயை அவர்களுக்கு எதிராக அவர்கள் முறுமுறுக்கிறதை நாங்கள் அங்கே பார்க்கின்றோம். அவர்களுடைய பிரச்சனை என்னென்று சொன்னால் ஆண்டவர் வல்லமையை பார்த்தார்கள். ஆண்டவருக்கு வல்லமையான காரியத்தை செய்ய முடியும் என்று சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் இங்கே எங்களை வனாந்திரத்திலே கொண்டு வந்தது எங்களுக்கு நன்மை செய்வதற்கல்ல, கொள்றதுக்கு தான். இவ்வளவு பெரிய ஒரு மோட்டுத்தனமான ஒரு காரியம். என்ன, ஒரு 6 கிழமை சொற்ப நாட்களுக்கு முன்னால் செய்த அந்த அற்புதத்துக்கு பின்பாக அந்த காரியத்தை செய்கின்றார். உங்களுக்கு தெரியும், அதுக்கு பின்பாக ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை கொண்டு வந்தார். அந்த மன்னாவினாலே அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். ஆனா சில ஆத்துமாக்கள்
எங்களுக்கு நான் சென்ட் ஜான்ஸ் காலேஜில் படித்தேன். நான் அதில் ஆனந்தராஜா மாஸ்டர் ஒரு மாஸ்டர் எனக்கு ஜுவாலஜி படித்தவர். அவர் இந்த சில ஆத்துமாக்கள் இங்கே இருக்கு என்று சொல்லுவார். என்ன ஆத்துமாக்கள் என்று சொன்னால் அது அவையில் ஒரு 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 உண்டையும் கேள்விப்படாத ஒரு நெகட்டிவா தான் அந்த அந்த விதத்தில் அந்த ஆத்துமாக்கள் என்று சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி தான் சில ஆத்துமாக்கள் அந்த ஆண்டவர் அந்த ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு தருவேன், உனக்கு அளவானதை சேர்த்துக்கொள்ள என்று சொல்ல அவர்கள் அதை சேர்த்து வைக்கின்றார்கள். சேர்த்து வைத்து இரவில பார்க்கிற வழியில ஃப்ரிட்ஜ் அந்த நாட்களே இல்லை, வச்சிருந்தாங்க அதை போட்டிருப்பாங்க. ஆனா என்னபடினாலே அது கெட்டு போயிட்டதாக இருக்கிறது. ஆனால் பாருங்க, ஆண்டவருடைய நோக்கமும் ஆண்டவருடைய வழிநடத்தலும் அது நித்தியமானது. அது கடவுளுடைய வார்த்தையிலே அது போடப்பட்டுகின்றதுக்கான ஒரு உதாரணம் என்று சொன்னால், அவர்கள் ஆண்டவர் சொன்னார் ஓய்வினாலே அந்த நாட்களே சனிக்கிழமையில முன்பாக வெள்ளிக்கிழமையில நீங்கள் ஒரு நாளைக்கு இல்ல 2 நாளைக்கு சேர்த்துக் கொள்ளுங்க. சேர்த்துக் கொண்டது என்றால் ஏண்டா ஓய்வினால நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டும். ஒரு நேரம் வேலை செய்ய இயலாது. நாங்கள் ஓய்ந்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தை நாங்கள் தியானித்து அவருக்கு பிரியமில்லை அவங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து அந்த காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும். அதைத்தான் நாங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நாட்களே நீங்க 2 பேர் களவாக சேர்த்துக் கொள்ளுங்கன்னு சொன்னால், ஆனால் அது பழுதாகவில்லை. அப்ப அந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் எப்படி நுணுக்கமாக தன்னுடைய சர்வாதிகாரமான காரியங்களுக்கு ஏற்ற பிரகாரமாக தன்னுடைய பரிசுத்தத்தை குலைச்சு போடாமல் தன்னுடைய மக்கள் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும், ஓய்வினாலை ஆராதிக்க வேண்டும், ஆசாரிக்க வேண்டும் என்ற ரீதியிலே அதற்கான ஒதுக்கத்தை அவர் கொடுத்தார். இப்ப எங்களுடைய இளம்பட்டங்களுக்கு எல்லாருக்கும் மச்சம் இல்லாமல் எங்களை சாப்பாடுறாங்க. அது அப்ப என்ன செய்தாங்க, நாங்கள் எல்லாம் அங்க ரச்சி பானைக்கு முன்னால நாங்கள் எல்லாம் சூழ்ந்தோடு எவ்வளவு ரச்சி கொதிச்சு கொண்டிருக்கிற அந்த மனத்தில நாங்கள் எவ்வளவு உற்சாகப்பட்டோம். இங்க எங்களுக்கு ரச்சி இல்லை. ஆண்டர் காடைகளை கொண்டு வருகின்றார். காடைகளை கொண்டு அவர்களுக்கு ரச்சியை உணவாக கொடுத்தார். ஆகவே நான் இந்த பேக்ரவுண்ட் பின்னணியை சொல்றதுக்கு காரணம் என்னென்றால், ஆண்டவற்ற துல்லியமான வழிநடத்தலையும் ஒதுக்கத்தையும் அவர்கள் கண்டார்கள். கண்டு கொஞ்ச நாட்களிலே அவர்கள் திரும்பவும் முறுமுறுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே நாங்கள் ஒரு ஓட்டத்தை நாங்கள் ஓடுகின்றோம். அதிலே கஷ்டமான ஒரு நிலைமை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சந்திக்கத்தான் வேணும். ஆனால் ஆண்டவர் தொடர்ந்து கஷ்டத்தை கொடுக்கிறது இல்லை. ஆண்டவர் தொடர்ந்து கஷ்டத்தை கொடுக்கிறது இல்லை. 15ஆம் அதிகாரம் 27 இடையில ஆக்கல வேதத்தை வாசிக்க சொல்லலாமா? ஆறாவது எடுத்தீர்கள் என்றால் சத்தமாக வாசிங்க. யாத்ராமம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அங்கே ஏலிமுக்கு வந்தவர். நாங்கள் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே செக்ஷன், அதாவது ஆண்டவர் வகை வகையாக அவர்களை வழி நடத்தினார். வித்தியாசமான இடங்களுக்கு வழி நடத்தினார். அதை நீங்கள் எண்ணாகமம் 32ஆம் வசனத்திலே ஒரு லிஸ்ட் ஒன்று போடப்பட்டிருக்கிறது. என்னென்ன இடத்துக்காண்டி அவர்கள் மாறாக்கு வந்தார்கள். மாறான்ற இடத்திலே தான் அவர்கள் அந்த தண்ணி அது வேற மாறா எளிமைக்கு வாரார்கள். இந்த எளிமையில தான் அவர்கள் எங்க தங்கி இருந்தாங்களா? அவர்கள் தண்ணீர் அருகே பாளையம் இறக்கினார்கள். அப்ப அதுக்கு பின்பாக வனாந்தரத்தை கொண்டு போறார். ஆனா அதற்கு முதல் ஆண்டவர் நதிகளின் அருகே பாளையம் இறக்கினார். அப்ப அவங்களை என்ன செய்திருக்கோம் இஸ்ரவேல் மக்கள்? அதுல இருந்திருக்கோம். அது நல்ல இடம். ஏன்?
தண்ணி இருக்குது. எல்லாரும் வந்து அந்த நாட்களிலே நாகரீகங்கள் எல்லாம் ஆற்று நதிகளின் வழியாகத்தான், நதிகளில் தான் அதிகமா, நதிகள் ஓரத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டாங்க. அங்கதான் மக்கள் இருந்திருந்தாங்க. சிந்து வழி நாகரீகம், இந்த எகிப்திலே நைல் நதி, அது மாதிரி அவர்கள் அந்த நதியின் ஓரத்தில் தான் அநேகர் வாழ்வார்கள். ஏனென்றால் தண்ணீர் முக்கியம், எல்லாத்துக்கும் தண்ணீர் முக்கியம் இல்லையா? அப்ப அவர்கள் இருந்திருக்க, ஆனால் அவர்கள் இருக்க இல்லை. அவர்களை இராமல் பண்ணினது யார்? பதினேழாம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்தில் இருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. சரி, யார் கொண்டு வந்தது? யார் கொண்டு வந்தது? கர்த்தர். கர்த்தருடைய கட்டளை. அவர் கர்த்தர் கட்டளை. நீங்கள் இந்த என்ன கானான் அனுபவத்தை கிட்டத்தட்ட ப்ரீ டேஸ்ட் ஆஃப் கேனான், சரியா? அங்கே ஒரு பாலும் தேனும் ஓடுகின்ற இடத்துக்கு தான் போறதுக்கு இருக்கிறார். அதுகின்ற ஒரு முன் அனுபவத்தை இந்த எளிமையிலவர்கள் பெறுகின்றார். பெற்றது கூட நீங்கள் இருந்து நாட்காலியை சூடாக்கினது காணும், நாட்காலியை சூடாக்கினது காணும். எழுந்திருந்து நீங்கள் போற அந்த பிரயாணத்தை தொடருங்கள் என்று சொல்லி அதற்கு பின்பாக அவர் வனாந்தரத்துக்கு அங்கே அவர் கொண்டு போகின்றார். ஏன் கொண்டு போனார்? டு டெஸ்ட் them. அவர்களை பரீட்சை பார்ப்பதற்காக அவர் அங்கே கொண்டு போனார். ஆனா இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தாங்க? கடவுளை பரீட்சை பார்த்தாங்க. பாத்தீங்களா கடவுளுடைய வசனம் எப்படியா சொல்லுவது? அவர்களால் பரீட்சை பார்த்தார்கள் கடவுளை. ஆனால் அங்கே மோசே என்ன சொல்ற? நீங்கள் கர்த்தரை பரீட்சை பார்ப்பது எப்படி? கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், பரீட்சை பார்ப்பது எப்படி என்று நாங்கள் அங்கே பார்க்கிறோம். ஆகவே இங்கே ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ததற்கான முதன்மையான நோக்கம் அவர்கள் ஆண்டவரை நம்புறாரா என்று பரீட்சை பார்ப்பதற்காக. ஆகவே நாங்கள் பார்க்கிறோம் என்னென்றால், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை தண்ணீர் இல்லாத ரெவிதீமுக்கு வழி நடத்தினார். தண்ணீர் இல்லை, அங்க தண்ணீர் இல்லை. ஆகவே கர்த்தர் தான் அவர்களை வழி நடத்தினார். இந்த பிரதேசத்துக்கு, கஷ்டமான வறட்சியான பிரதேசத்துக்கு அவர் தான் வழி நடத்தார். ஆண்டவர் தான் கட்டளை கொடுத்தார். நமது வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் சிலவேளை இந்த வனாந்தர அனுபவத்தை எங்களுக்கு தரலாம். எத்தனை பேர் நீங்கள் இப்பொழுது வனாந்தர அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு கிறிஸ்தவனா நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னார், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் வனாந்தர அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் இன் வில்டர்னஸ் அதை நீங்கள் அனுபவிக்கின்றீர்களாக நீங்கள். ஆனால் என்னென்று சொன்னால், ஆண்டவர் தான் எங்களுடைய வாழ்க்கையை என்னத்துக்கு வழி நடத்துகிறார்? ஏன் வழி நடத்துகிறார் சொல்லுங்க பாப்போம். ஏன் ஆண்டவர் இப்படியாக எங்களை வழி நடத்துகிறார்? என்ன நோக்கம் அவற்ற? இஸ்ரவேல் மக்களை ஏன் வழி நடத்துகிறார்? அவருடைய நோக்கம் என்ன? கானான் தேசத்துக்கு போறது, இளைப்பாறுற தேசத்துக்கு போறது. அதே மாதிரி தான் எங்களை இப்பொழுது அவர் அந்த நித்திய கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போற வேளையில சில நல்ல சூழ்நிலைகளையும் அவர் கொடுக்கின்றார். ஆனால் அடிக்கடி ஒரு வனாந்தர அனுபவத்தை தான் ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அநேகமான வேதாகம வீரர், சபையில இருக்கின்ற சபையில பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தினவர்கள் எல்லாரும், அவர்கள் பாடுகளை இல்லாட்டி வருத்தத்தை இல்லாட்டி வனாந்தர அனுபவத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டவராத்தான் இருக்கின்றார்கள். இதை எல்லாவரையும் வழிநடத்துறது கர்த்தர். ஆகவே
கர்த்தரான் இந்த காரியத்தை எங்களுக்குள்ளே வழி நடத்துகிறார் என்று சொன்னால், கர்த்தரான் இந்த சூழ்நிலைக்கு எங்களை வழிநடத்துகிறார் என்று சொன்னால் அதை நாங்கள் ஒட்டுமே செய்ய முடியாது. ஒட்டுமே செய்ய முடியாது. நாங்கள் கர்த்தர் தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கின்றார். எபேசியர் 1:27 அவர் தமக்கு சித்தமானவைகள் யாவையும் செய்கின்றார். சங்கீதம் 115:3. ஆகவே கடவுள் தான் எல்லாத்தையும் வழித்தருகிறார். நாங்கள் நீதிமொழிகள் 20:24 கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கு, கர்த்தருடைய மனுஷனுடைய நடைகளை கர்த்தர் தான் வாய்க்க பண்ணுகின்றார். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்றாலும் அது ஒரு விபத்து அல்ல. பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற சம்பவங்கள் ஒரு விபத்து அல்ல. கர்த்தர் அந்த காரியத்திலே ஒரு நோக்கத்துக்காக வழி நடத்தினார். இதிலே இவர்களை பரீட்சை பார்ப்பது போல எங்களையும் பரீட்சை பார்ப்பதற்காக ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் எங்களை வழி நடத்துகின்றதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். இந்த வனாந்தர நிலை என்று சொன்னால் பசுமை இல்லை, கஷ்டமான வாழ்க்கை. இந்த கஷ்டமான சூழ்நிலைகளை நான் ஏற்கனவே சொன்னபடி நாங்கள் அனுபவிக்க வேண்டும். சில வேளையில உங்களை அறியாமலே அப்படியான சூழ்நிலையில நீங்கள் இருக்கக்கூடும். அது உறவுகளின் மேலே இருக்கின்ற விரிசுகளின் மூலம், உறவுகளிலே வருகின்ற அழுத்தங்கள் மூலம் அந்த கஷ்டமான சூழ்நிலைங்கிற வாழ்க்கையில இப்பொழுதும் உங்கள் மத்தியில் யாராவது வந்திருக்க கூடும். இப்ப இந்த கணவன் மனைவி, நாங்கள் திருமணம் முடித்து 38, வேணும் எத்தனை வருஷம் கணக்கு பாக்குறீங்க? 38 வருஷம், 38 வருடம். நாங்கள் அந்யோன்யமான தம்பதி என்று சொல்றான். நான் ஆனா எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு வீட்டில சண்டே இருக்கும் கட்ட. ஆனா நாங்க திருமணம் செய்தவர்களே நாங்கள் 2 தீர்மானத்தை நாங்கள் எடுத்தோம். ஒன்று என்னென்னு சொன்னால், எங்களோட வாழ்க்கையிலே பிரச்சனை வந்தது என்று சொன்னால் அந்த பிரச்சனை தீர்க்காமல் அந்த இரவுகளே நாங்கள் படுக்க மாட்டோம். அந்த பிரச்சனையை பேசி தீர்க்காமல் அது அநேக சந்தர்ப்பத்தில் நான் தான் அந்த பிரச்சனையை கொண்டு வர்றது, பேசி தீர்க்க வேண்டும். ஒரு சம்பவத்தில் மாத்திரம் அது கொஞ்சம் 2-3 நாட்கள் இழுபட்டுது. ஆனால் மற்ற நாட்களை நாங்கள் தீர்த்து கொள்வோம். ஏன்னு சொன்னால் we decided that we will come to the altar of Christ. கிறிஸ்துவின் பலிபீடத்திலே அண்டே நாங்கள் வருவோம். ஒவ்வொரு நாள் எங்களுடைய காரியங்களை நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வைப்போம். நான் இந்த பைபிள் ஸ்டடீஸ்லேயே நான் சொன்னேன், நினைக்கிறேன் என்ன சொன்னால், நாங்கள் இப்பொழுது என்னுடைய தம்பி இந்த வீட்டை தான் வந்திருக்கிறோம். அப்போ அவங்களோட என் மகனும் இங்கே இருக்கிறார், இங்கிலீஷ் சர்வீஸுக்கு போயிட்டார். அவர் இங்கே படிக்கிறார், இப்போ வேலை செய்கிறார். அப்போ இந்த தம்பி இந்த மகன் மங்கள் எல்லாரும் கசின்ஸான கலைச்சு கொண்டு கேட்கல, சச்சி பெரியப்பாவும் மகி பெரியம்மான்ற ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி யூனிக்னு சொன்னார். மிகவும் தனித்துவமான இது இருக்கிறது. என்ன அவங்களுடைய அப்பா சண்டை பிடிப்பாங்க இது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவன் அப்ப என்ன மகன் இந்த கிறிஸ்டியன் பெர்ஸ்பெக்டிவை சொன்னாங்க. ஏன்னா அவர்கள் அவதானிக்கிறார் எங்கட வாழ்க்கை, எங்களுக்கு இருக்கிற உறவு வித்தியாசமானதை அவர்கள் அனுபவிக்கிறார். நாங்கள் அது மாதிரியாக நாங்கள் வாழ வேணும். பிரியமா, அந்த கஷ்டமானதா ஒரு ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் வச்சுக்கிறது எங்களுக்கு கஷ்டம். என்னுடைய மூத்த மருமகள் அவர் சிங்கள இனத்தை சேர்ந்தவர். ஆனால் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. என்னடினால எங்களுக்கு நாங்கள் இங்கிலீஷ் தான் இந்த கதைக்கணும் அவங்கள. அப்படி இருந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பின்பாக அவன் என்ன மனைவி சொல்ற, ஆண்டி
you are my second mother. And see, my wife has impacted her with what is impacted the meaning of true love. சரியா? அதே மாதிரி தான் என்னுடைய ரெண்டாவது மகனுடைய மனைவி கூட, ஆண்டி யூ ஆர் மை செகண்ட் மதர். சோ அதுக்கு காரணம் என்னென்றால் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. எத்தனையோ விதமான அர்த்தங்களுக்கு இல்லாத போகும். நான் வயசிலே ஃபுல் டைம் ஒர்க்கரா இருந்தேன் ஒரு 15-16 வருஷம். மிகவும் கஷ்டமான அழுத்தமான சூழ்நிலை, கஷ்டமான பிரதேசங்கள்ல போய் உழைக்க வேண்டும். அது ஒரு பெரிய கதை. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை மனோ தந்தாருன்றா அதை பற்றி கதைக்கலாம். ஆனாலும் நாங்கள் கடவுளுக்கு பிரியமுள்ளவத்தை நாங்கள் ஜீவிக்கணும்ன்றதுல ஒரு அர்ப்பணிப்போட, என்ன அழுத்தம் வந்தாலும் எங்களோட உறவை நாங்கள் காத்து கொள்ள வேணும் என்றதுல நாங்கள் பிரயாசப்பட்டோம். கந்தை ஆண்டிக்கு தெரியும் எங்களை பற்றி, எங்களை வாழ்க்கையில எப்படி இருந்தது. அவ வந்தான்னு சொன்ன வந்து முதல் கேட்டது எங்க மகி ஏன்னு சொன்னால் I don't know that. ஏன்னா அவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் முக்கியம். அவங்களுக்கு பிரியமானவர்கள், இந்த நாட்களிலே young girls they don't want to marry. நீங்க உதவுவீங்க யங் கேர்ள்ஸ் இல்லை, எல்லாரும் அங்கே இங்கிலீஷ் சர்வீஸ் போயிருக்காங்க கூட விளங்கல. சரி, ஏன் அவங்க மறி பண்ற விருப்பம் இல்லை இப்ப அவங்களுக்கு? கமிட்மெண்ட். இட் இஸ் an additional responsibility. additional responsibility. வார வந்து என்ன தான் சொல்றபடி தான் என்ன செய்ய சொல்றாரோ என்னத்துக்கு? I am independent and all the Canadian girls are working, they earn income, then why should we get into a bondage? That's a word they use, bondage. and அவர்கள் பேசுகின்றார். ஆனால் மணிவண்ணர்கள், நாளைக்கு மனோ வந்து ஃபேமிலி கவுன்சிலிங் அதை விட்டுட்டார் போட. இப்ப ரேடியோவில் எல்லாம் ஊழியத்தை வச்சிருந்தார், இப்ப விட்டுட்டார். இல்லாட்டி பர்சனலாக செய்வார் நம்புறேன். அப்ப நானும் கொஞ்சம் கவுன்சிலிங் அதில் செய்யறது தான். அதிலே அநேக தம்பதியினர்கள் கணவன் மனைவியாக பேரளவுக்கு இருக்கிறார்கள், ஒரே கூரையில இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வந்து ஒன்றா இல்லை. அவர்கள் வந்து உடல் பிரகாரமா கூட சேருவதில்லை. சில தம்பதிகள், சில பேர் வந்து அவற்றை சம்பளம் என்னோட, என்ற சம்பளம் என்னோட என்று சொல்லி தனித்துவமாக ஜீவிக்கின்றார்கள். அப்படின்னு சொன்னால் எப்படி ஒன்றாக இருப்பது? விமல் சொன்னா, இந்த மனைவி அப்படி இல்லை, அவர் கம்பளத்தை எடுத்துட்டு அப்படியே எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டு ஒரு கணக்கு வழக்கும் கேட்க மாட்டார். நல்ல மனைவி. அப்படியாக நாங்கள் இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு இப்படியான உறவுகள் எங்களுக்கு பேச வயது வந்தவர்களா நாங்கள் இருக்கலாம். சகோதரர்கள் மத்தியிலே ஊழியத்திலே கூட காரியாலயத்திலே பியர் அதாவது வந்து ஒரே வயதிலே ஒரே கூட்டமாக இருக்கிறவர்களுக்கு வந்து இருக்கிற பிரஷர், இது எல்லாத்தையும் எங்களுக்கு ஒரு வனாந்தர அனுபவத்தை எங்களுக்கு கொடுக்கிறது. அப்படி இருக்கிற வேளையில எங்களோட உத்தாரம் என்ன? நாங்கள் கொடுக்கின்ற மறுமொழி என்ன மறுமொழியை நாங்கள் கொடுக்கிறோம்? அப்படி அழுத்தமான சூழ்நிலை எங்களோட வாழ்க்கையில வர்ற வேளையில வாட் இஸ் அவர் ரெஸ்பான்ஸ்? தாங்கள் கொடுக்கின்ற மறுத்தாரம் என்ன? அதான் நாங்கள் 2-3 வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 2-3 வசனம் வாசிங்க ஒருக்கா. அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்களிடையே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் ஆவிலை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தை அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். பாருங்கள், இங்கே பாருங்கள், அவர்கள் எங்களை என்ன செய்தார்கள்? அவர்கள் ஆண்டவரை நம்புறதுக்கு பதிலாக அவர்கள் முறுமுறுத்தார். நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம். அவர்கள் முறுமுறுத்தார்கள். என்னென்ன முறுமுறுத்தார்கள்?
God is good. கடவுள் நல்லவராக இருக்கிறார் என்பதை அவர்கள் நம்ப மறுத்தார்கள். அவர்கள் கடவுளுடைய வல்லமையை நாங்கள் மறக்கவில்லை. கடவுள் இந்த காரியத்தை செய்வார் என்பதை மறக்கவில்லை. எங்களுக்கு தெரியும் கடவுள் எங்களுடைய வாழ்க்கையிலே காரியங்களை மாற்றுவார் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் நன்மை செய்யறது, கடவுளுக்கு எங்களுக்கு நன்மையை கொண்டு வர்றது விருப்பம் இல்லை. அவர் தீமைக்காண்டி தான் எங்களை கொண்டு வர. அதைத்தான் இஸ்ரவேல் மக்கள் சொன்னாங்க. அவர்கள் எங்களை கொல்லுவதற்காக, எங்களை இந்த இடத்திலே கொல்லுவதற்காக அவர்கள் எங்களை கொண்டு வந்தார். ஏற்கனவே பார்த்த 14-11 யாத்திராகமம், வனாந்தரத்திலே சாகும்படி கடவுள் எங்களை அந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி 16:3 அவர்கள் சொல்றார் எங்களை கொல்லும்படி. 17:3 எங்களை கொல்லும்படி ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி அவர்கள் அங்கே சொல்லுவதை நாங்கள் அங்கே பார்க்கின்றோம். ஆகவே அவர்கள் கடவுளின் நன்மைத்தனத்தை அவர்கள் மறுதளித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். யாத்ராகமம் அந்த அடுத்த வசனம் இல்ல, நான் நீங்கள் விட்ட போன பிறகு நான் வசனத்தை நடுக்கையில், ஆனால் 18ஆம் வசனம் 18ஆம் 19ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் மோசே சொல்லித்தான் கேட்கிறாங்க, நீ என்ன கொல்றதுக்காக நீ கூட்டி வந்த. ஆனா கடைசியாக அவர் சொல்லுற காரியம் என்னென்றால் கர்த்தரை நோக்கி சொல்லுறார்கள், ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறார்கள். எங்களை நீர் கொல்றதுக்காக கூட்டி வந்தீர், எங்களை அழைத்தீர் ஆண்டவர். அப்ப அதை சொன்னி அதை இப்படியாக எங்களை எகிப்திலிருந்து நாங்கள் எங்களை நீர்க்கே கொண்டு வந்தது கொல்றதுக்காக சொன்னவர்கள். ஆகவே அந்த கடின இருதயத்தின் உச்சத்தை நாங்கள் பார்க்கணும். முதல் மோசேக்கு எதிராக குற்றம் சாட்டுகின்றார்கள், இப்போது கடவுளுக்கு எதிராக கூட அவர்கள் அங்கே குற்றம் சாட்டுகிறதை நாங்கள் அங்கே பார்க்கின்றோம். இப்பொழுது இதற்கு மோசேயினதும் ஆண்டவரினதும் பதில் என்ன? 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம், ஒரு 5 வாசிங்க. 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் இல்லையம்மா, 17ஆம் அதிகாரம் 4-6. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்கள் என்றார். அடுத்த 2 வருஷம் வாசிங்க. 4-5 மாதமா? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஒரேதிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தார். ரைட், நன்றி. சரி, இந்த வசனத்தின் சுருக்கத்தை சாராம்சத்தை ஜான் பைப்பர் இப்படியா சொல்லுறார். அவற்ற கோட்டேஷன் நான் சொல்றேன், இங்கிலீஷ் சொல்றேன், அதுக்கு பின்பாக நான் தமிழ்ல சொல்றேன். God's life-giving presence towards absolutely undeserving people goes on. His patience has not yet run out. தமிழ சொல்றேன். எவ்விதத்திலும் தகுதியற்ற ஜனத்தின் மீது கர்த்தரின் வாழ்வு தரும் பிரசன்னம் தொடர்கிறது. அவரது பொறுமை இன்னும் கடந்து போகவில்லை. அழகாக அவர் சொல்லுகின்றார், அவருடைய பொறுமை இன்னும் கடந்து போகவில்லை. அதாவது கடவுளுடைய அந்த பிரசன்னம் தொடர்ந்து போகிறது. அவருடைய பொறுமைக்கு
இன்னும் ஒரு முடிவில்லை. அது பொறுமை உள்ளவராக அவர் மீது பொறுமை உள்ளவராக இருக்கின்றார் என்று நாங்கள் அங்கே பார்க்கிறோம். கர்த்தரின் நன்மைத்தனத்தை நம்பாத ஜனம் தீமையை அனுபவிக்கவே அவர் கொண்டு வந்தார், டு கில் அஸ். இப்படிப்பட்ட மக்கள் மீதும் ஆண்டவருடைய கிருபை தொடர்கிறது. அதாவது ஆண்டவருடைய நன்மைத்தனத்தை அனுபவித்தும் அதை கண்டும் உணர்ந்தும் அனுபவித்தும் இருந்த இந்த முரட்டாட்டம் பிடிக்கின்ற மக்களின் மேலே ஆண்டவருடைய இரக்கம் தொடர்கின்றது. அவருடைய நன்மைத்தனம் இப்படியாக செயல்படுகின்றது. அவர் எப்படியாக அந்த நன்மைத்தனத்தை அவர் கொண்டு வருகிறார் என்பதை நாங்கள் சுருக்கமாக சில அவதானங்களை நாங்கள் பார்க்கலாம். அது சொல்லப்பட்டிருக்கிறது, அது என்னன்னு சொன்னால் ஆக்ட் இஸ் பப்ளிக். அதாவது மோசே கர்த்தர் மோசையை நோக்கி செய்ய வேண்டிய காரியம் பகிரங்கமாக அவர் அந்த காரியத்தை செய்கின்றார். ஏனென்றால் பகிரங்கமாக அவர் முறுமுறுத்தார்கள். அவனும் பகிரங்கமாக அந்த காரியத்தை அவர்கள் முன்னே அதை சொல்லுகிறதை நாங்கள் அங்கே பார்க்கின்றோம். எங்களுக்கு எதிராக பகிரங்கமாக குற்றம் சாடுகிறார்கள், முறுமுறுத்தார்கள். நாங்களும் பகிரங்கமாக நமது நன்மைத்தனத்தை வெளிப்படுத்துவோம். ஆகவே அவர்கள் இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்பாக அந்த காரியத்தை அவன் செய்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதான் பாருங்க, அது கடவுண்ட வசனத்திலே இருக்கின்ற அந்த வார்த்தை அமைப்புகள் கூட மிகவும் முக்கியம். நாங்கள் அதை அவதானமாக நாங்கள் வாசிக்க வேண்டும். அதோடு சேர்த்து சில மூப்பர்களையும் அழைத்து கொண்டு போங்கன்னு சொன்னார். ஏன் மூப்பர்கள் அழைத்து கொண்டு போங்கள்? அவர்களுக்கு படிப்பிக்கிறதுக்காண்டி கடவுள் என்ன செய்தார் அவர்கள் அவதானிக்க வேண்டும். அவர்களால் மக்களின் பிரதிநிதி. அவர் அதுக்கு பின்பாக இப்படி அவர்களை நியாயம் தீர்க்கிறது, அவர்களை லீட் பண்றது, ஒரு சாட்சியாக இந்த மூப்பரை அழைத்து கொண்டு போறதுன்னு நாங்கள் பார்க்கின்றோம். முக்கியமாக நாங்கள் அவதானிக்க வேண்டியது, அதுல புலப்பட்டிருக்கிறது, நீ நதியை அடித்த உன் கோலை கொண்டு நீ அதை அடி என்று சொல்லுகின்றார். இப்ப இந்த நதியை என்ன சொன்னால், இந்த நைல் நதியை அடித்த அந்த கோலை கொண்டு போய், அதே கோலை நீ கொண்டு போய் இப்பொழுது கண்மலையின் மேலே நீ அடி. அப்பொழுது கண்மலையில அடி. நைல் நதியை மேலே அந்த கோலை வைத்த போது என்ன நடந்தது? தண்ணீர் ரத்தமாக மாறியது. இப்பொழுது கண்மலை தன்மலையிலிருந்து தண்ணீர் பெறுகிறது. கண்மலையிலிருந்து தண்ணீர் வருமா? வீட்டிலிருந்து வரும். ஆனா கல்லில இருந்து தண்ணி வரா. ஆனா தண்ணீர் வருகிறது. அங்கே ஒரு அற்புதம் உண்டு, அங்கே நடக்கிறது. அப்ப என்ன சொல்றார் என்றால், அதே ஆண்டவர் அதே இஸ்ரவேல்ல உங்களுக்கு அற்புதங்களை செய்த அதே ஆண்டவர் அதே வல்லமை அதே வல்லமை அன்றும் இன்றும் என்றும் மாறாது. அன்றும் இன்றும் என்றும் மாறாது. இப்பொழுதும் அது தொடர்கிறது. அப்ப எகிப்திலே ஆரம்பித்த அந்த ஆண்டவருடைய அந்த கிருபை, மக்களுக்கு மேலே எடுத்துக் கொண்ட கிருபையும் ஒதுக்கமும் அங்கே மாறாவிலே, இங்க இந்த கண்மலையிலே வருகின்ற இடத்திலே அதே ஆண்டவருடைய கரம் அந்த காரியத்தை செய்தது. இப்பவும் அதே காரியத்தை செய்கிறது. ஆகவே நாங்க நம்பலாம். ஏனென்றால் இப்பொழுதும் அது நடக்கிறது. இப்பொழுதும் அந்த கடவுளுடைய கிருபை நடக்கிறது. நாங்கள் முரட்டாட்டமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய ஒதுக்கமும் ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையும் மாறாமல் இப்பொழுதும் இருக்கிறதாக அது இருக்கிறது. அடுத்த பாயிண்ட். இப்ப இது மிகவும் முக்கியமான ஒரு அவதானம். தயவு செய்து அவதானித்துக் கொள்ளுங்கள். அதை நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், அதுக்கு பின்பா தமிழை சொல்றேன். Miracle of the life-giving grace. Miracle of the life-giving grace
will come about by the Lord's presence. ஆண்டவரின் பிரசன்னம் இருப்பதனாலேயே வாழ்வு தரும் அற்புதத்தின் கிருபை நமக்கு கிடைக்கிறது. இப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ போய் கண்மலைக்கு முன்பாக இரு சொல்லி போட்டு என்ன சொன்னார்? அந்த கண்மலையில அடி என்று. இப்ப யாரை அடித்தார்? உண்மையில மோசே யாரை அடித்தார்? அந்த நேரத்தில் யாரை அடித்தார்? கண்மலைக்கு முன்பாக ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் கொடுத்த கட்டளை என்னன்னு சொன்னா, நீ கண்மலையை அடி. ஆனா உண்மையில அப்ப என்ன மோசே என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செய்தான்? அதை காட்டுறது அந்த படம். அவன் ஆண்டவர் தான் அந்த தண்ணீரை கொடுக்கிறார். ஆண்டவர்ல தான் தண்ணீர் ஊற்று வந்து ஆண்டவர் என்றபடினால்தான் நாங்கள் இங்கே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கின்ற வேளையிலே அந்த கண்மலை வந்து கிறிஸ்து என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே அங்கே இருந்தது, அந்த கண்மலையிலே இருந்தது வந்து அந்த தண்ணீர் கொடுத்தது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதை நாங்கள் பின்பாக நாங்கள் பார்ப்போம். நான் கண்மலையிலே நான் நிற்பேன், ஏனெனில் மக்களுக்கு நீங்கள் என் கண்மலையிலே நான் நிற்பேன், ஏனெனில் என் மக்களுக்கு தண்ணீரை விட எனது பிரசன்னமே முக்கியம். தண்ணீர் தேவைதான், ஆனா அதை விட என்னுடைய பிரசன்னம், நான் அங்கே பிரசன்னமா இருக்கிறேன். அந்த பிரசன்னம் தான் அவருடைய வாழ்க்கையிலே முக்கியம். ஜீவனை பாக்கிலும் உமைக்கு மது கிருபை நல்லது. சங்கீதம் 63:3. உமது ஆலயத்தில் உமது பிரசன்னத்தில் வாழ்வதே என் வாஞ்சி. நான் உங்களை கழுகின் செட்டைகள் மேலே சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டேன். ஆண்டவர் என்ன சொல்றால், என்னுடைய பிரசன்னமே உங்களுடைய ஜீவன். உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது ஆண்டவர். ஆண்டவர் பேர்ந்து சொன்னார், என்ன இல்லாமல் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய பிரசன்னமே எங்களுடைய ஜீவன். தண்ணீர் தேவைதான், ஆனா அந்த தண்ணீரை விட ஆண்டவருடைய பிரசன்னம் முக்கியம். நீங்கள் என்ன கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பி நீங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறீர்களோ அது கிடைத்தாலும் அதை விட நாங்கள் வாஞ்சிக்க வேண்டியது ஆண்டவருடைய பிரசன்னம். ஆண்டவருடைய பிரசன்னம். எங்களுக்கு நோய் வரலாம், நோய் கட்டாயம் தீர வேண்டும், நாங்கள் ஜெபம் பண்ணோம். அந்த நோயை விட கடவுளுடைய பிரசன்னம் தான் முக்கியம். அது ஜீவனை பாக்கிலும் முக்கியமானது. எங்களுக்கு உறவு வேணும், அந்த உறவுகளை விட ஆண்டவருடைய பிரசன்னம் முக்கியம். எங்களுக்கு வேலை வேண்டும், எங்களுடைய பணத்தோட சந்திக்கப்பட வேண்டும், ஆனா அவற்றை விட ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களுக்கு முக்கியம். உங்களோட வாழ்க்கையிலே என்ன முக்கியமாக இருக்கிறது பிரியமானவர்களே? ஆண்டவருடைய முகத்தை தேடி, அவருடைய முகத்தை நாங்கள் வாஞ்சித்து அவரை நோக்கி கூப்பிடுகின்ற விதத்திலே, ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி நான் என் இருதயத்தை நான் திருப்புவேன் என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்தை அனுதினமும் நாடுகின்ற மக்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆண்டவர் இந்த பகுதி கூடாக இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றது, உங்களுக்கு எல்லா அழுத்தங்களுக்கும் விடுதலையை நான் தருவேன், ஆனால் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில முக்கியமானது என்னுடைய பிரசன்னம். என்னுடைய பிரசன்னத்தை நாடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். எத்தனை நிமிஷம் இருக்கு தம்பி? ரைட், சுருக்கமா நான் முடிக்கிறேன். கடைசியா இப்ப இந்த சம்பவத்தை கூடாக மோசேயின் முடிவுரை என்னவென்று சொன்னார், அவர்கள் வாதாடின நிமித்தம், அந்த பரீட்சை பார்த்ததின் நிமித்தம் அவன் சொல்லுறது என்னன்னு சொன்னான், இஸ்ரவேலின் தோல்வியே மோசே ஒரு ஞாபக பேராக வைக்கின்றான். இஸ்ரவேலின் தோல்வி மாசா மிரிபா என்று சொன்னால்
முறுமுறுப்புறதும் வாதாடுகிறது. அப்ப அது என்ன? அது ஒரு நெகட்டிவான காரியம். ஆகவே இந்த சம்பவம் ஒரு நல்ல முடிவிலே இல்லை. நல்ல முடிவு என்றால் ஒரு சந்தோஷமான ஒரு முடிவில்லை. சந்தோஷமான ஒரு முடிவில்லை. மோசே அதை குறிப்பிடவில்லை. தண்ணீர் தானே அவர்கள் கேட்டார்கள். தண்ணீர் வந்ததை நீங்க போட்டிருக்கா? தண்ணீர் வந்தது அவர்கள் குடித்தார்கள் என்று போட்டிருக்கா? இல்ல. ப்ராமிஸ். கர்த்தர் கொடுப்பார், நிச்சயமா கொடுத்திருக்கும். அவர்கள் குடித்து தாகத்தை தீர்த்திருப்பார். ஆனால் என்ன வேதத்திலே என்ன ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய ஃபெயிலியர், அவர்களுடைய தோல்வி, அதைத்தான் சொல்லப்படுகின்றது. இல்லாட்டி இதுக்கு ஒரு முடிவுரை ஒரு கரஸ்மெண்டிக் சர்ச்சில் சொல்லப்படுது, கிரேஸ் அபவுண்டிங் ஆஃப் த கிரைஸ்ட் டு த சினர்ஸ். கண்மையிலிருந்து அதிசய தண்ணீர். இல்லாட்டில் ஆண்டவர் ஒரு வாட்டர் ஃப்ரம் த ராக், தண்ணீர் கண்மலையிலிருந்து தண்ணீர், அற்புத தண்ணீர் என்று சொல்லித்தான் அதுக்கான முடிவுரை முடிச்சிருக்க வேண்டும். ஆனால் மோசே அவர்களுடைய ஃபெயிலியர், அவர்களுடைய தோல்வியை, இல்லாட்டி தோல்வியை அதற்கு அடையாளமாக அங்கே சொல்லுறது நாங்கள் பார்க்கணும். என்னத்துக்கு இதை எங்களுக்கு என்னத்தை இது எங்களுக்கு உணர்த்துது? வாட் இஸ் இட் மென்ட்? அதி உன்னதமான ஜீவனை கொடுக்கின்ற பிரசன்னத்தின் மத்தியிலும், ஆண்டவருடைய பிரசன்னத்தின் மத்தியிலும் அவர்கள் அதி உன்னத தோல்வியை காணும்படியாக கர்த்தர் அவர்களை வழிநடத்தினார். கர்த்தர் அதை எழுதுகிறார் வேத புத்தகத்தில். அவர்களுடைய தோல்வி ஏன்? அவருடைய தோல்வி ஏன் சொன்னால் அவர்கள் ஆண்டவரை நம்ப இல்லை. எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவரை நம்பி இருக்கவன் நம்பாதபடினாலே அங்கே தோல்வி போடப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். நீங்க சங்கீதம் 95 அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அப்படி அங்கே சங்கீதக்காரன் சொல்றா, நீங்கள் உங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் நீங்கள் அந்த கடவுளுடைய சத்தத்தை கேட்கிற வேளையிலே உங்களுடைய இருதயத்தை நீங்க கடினப்படுத்திக் கொள்ளாதீங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு நீண்ட பகுதி அதை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை சொல்லி இவை எல்லாம் எங்களுக்கு திருஷ்டாந்தரமாக அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லி அங்கே சொல்லுங்கள், இந்த கண்மலை கிறிஸ்து தான். ஆகவே நாங்கள் இந்த கண்மலை என்று நாங்கள் பார்க்கிற வழியிலே அது கிறிஸ்துவின் முன்மாதிரியாக இருக்கின்றது. ஏனென்றால் இறுதியாக அவர்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் நாடுகிற பொழுது அவர் எங்களுக்கு அந்த ஜீவ தண்ணீரை அவர் கொடுக்கிறவாக இருக்கின்றார். ஆகவே இந்த வேளையிலே கூட பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படி கஷ்டமான வனாந்தரமான பிரதேசத்தில் நீங்கள் இருக்கிற வேளையிலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி முறுமுறுக்காமல், அவருடைய நன்மை திட்டத்தை கேள்வி கேட்காமல், அவருடைய உதாரணத்துவத்தை நம்புறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். கடைசி ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கின்றேன். மிகவும் பிடிச்ச வசனத்திலே ஒன்று, ரோமர் 8:32, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் நம்ம சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை என்றும் பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அதோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாமல் இருப்பாரோ ஒரு கேள்வியோட அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுறதை நாங்கள் பார்க்கின்றோம். தன்னுடைய சொந்த குமாரனே தந்த அவருக்காண்டி எங்களுக்கு தேவையான காரியங்களை செய்ய மாட்டாரா? அப்படி செய்வராக இருந்து நாங்கள் நம்பினோம் என்று சொல்லிட்டால் நாங்கள் ஆண்டவரை நோக்கி நாங்கள் வாதாட மாட்டோம். மாறாக நாங்கள் அவரை நாங்கள் நம்புவோம். அப்படியே அந்த காரியத்தை செய்யும்படியே தான் இன்றைய நாளே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க.